ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜென்ரல் சயின்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் வந்து எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தகுந்த வந்து 2 ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். நம்ம என்ன போர்டில் அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற போர்டையும் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். அடுத்தது வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர்லேருந்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா டிவியிலேருந்து கழட்டினது. இது வந்து பார்த்திங்கன்னா 5.25 இன்ச் ஊஃபரு, 6 ஓமு, 30 வாட்ஸு. அதே மாதிரி 2 ஸ்பீக்கரும் அதே தான். வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனை வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்கறதுக்காக இந்த பெரிய கனெக்டரும் அதுக்கப்புறம் இந்த சின்ன கனெக்டரும் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்டபிள் போர்டு தேவை. இந்த 2 ஏசி வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 எல்லாம் 3 to 4 தேவை. அதுக்கு 2 பேஸ்டபிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 பொட்டன்ஷியோமீட்டர், அதாவது போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்பன் ஒயரு, இது வந்து நமக்கு எத்தனை மீட்டர் வேணும், நான் வந்து 2 மீட்டர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற MP3 மாடலு. இது வந்து ப்ளூடூத்து, ஆக்ஸ் கனெக்ஷன், மெமரி கார்டு போட்டுக்கலாம், அப்புறம் வந்து SD கார்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒன்று. இது வந்து ப்ளூடூத்தும் இருக்குது, ப்ளூடூத்லேயே வந்து கனெக்ட் பண்ணி எடுக்க வச்சுக்கலாம். இது வந்து 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு போர்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரு. நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 8 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு வந்து குமார் ஆடியோஸோட ஸ்டீரியோ போர்டு, சிங்கிள் சப்ளை போர்டு. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா டோல் சப்ளை தான், ஆனால் நம்ம கொடுக்கக்கூடியது வந்து சிங்கிள் சப்ளை. இது வந்து பார்த்திங்கன்னா 8 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு, அதாவது 12-0-12 1 ஆம்ஸ் டேப்பிங்கும் இருக்குது, 30-0-30 வோல்ட்டு 8 ஆம்ஸும் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த போர்டுக்கு வந்து சிங்கிள் சப்ளைங்கிறனால 24 வோல்ட்லேருந்து 45 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 35 ஆம்ஸ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரு. இதில் போட்டிருக்கு பாருங்கள், KVPC 5010 ஏசின்னு போட்டிருக்கு. இந்த 2 வந்து ஏசி, இது 2 வந்து டிசியாக வந்து அவுட்புட் ஆகிறது. ஏசி வந்து இதில் கொடுத்தோம்னா அவுட்புட் நமக்கு ஆகும். இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம 30-0-30 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதிலேருந்து அவுட்புட்டை வந்து இதில் கொடுத்து இதிலிருந்து அடுத்த அவுட்புட்டை வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் கொடுப்போம். இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிற கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா, நான் பொதுவாக வந்து 10,000 மைக்ரோஃபாரட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது 10,000 மிஎஃப் 50 வோல்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து 10,000 மிஎஃப் வந்து ஒரு 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 4700 4700 மிஎஃப் வந்து 50 வோல்ட், இதே மாதிரி 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணலாம். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம வந்து 10,000 மிஎஃப் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஆள் வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு பதிலாக 4 ஆள் வந்து அந்த வேலையை செஞ்சோம்னா நமக்கு வந்து ஸ்பீடாக முடியலையா, அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 4 கெப்பாசிட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டெப்த்து வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணால் வந்து 10,000 மிஎஃப்க்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட டெப்த்தே வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து எதுக்காக அப்படின்னா, இதை வந்து நம்ம 5 வோல்ட்டாக கன்வர்ஷன் பண்ணுவோம் இல்லையா, ஏன்னா இது 12-0-12 அவுட்புட்டாக கொடுக்குது. அப்போ இதிலிருந்து நம்ம இது கொடுப்போம், அப்புறம் இதிலிருந்து நம்ம இந்த 2 கெப்பாசிட்டர் கொடுப்போம். இந்த 2 கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2200 மிஎஃப் 25 வோல்ட்டு, அதாவது 2200 மிஎஃப் 25 வோல்ட். இந்த 2 கெப்பாசிட்டருமே தான். இது வந்து பார்த்திங்கன்னா 7805, ஏன்னா இதை 5 வோல்ட் தாங்கக்கூடிய ஒரு ரெகுலேட்டர் ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முடிச்சிடலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எடுத்தோம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் ஒயர் வந்து மேலே வருது. இந்த ரெட் கலர் ஒயரு, பிளாக் கலர் ஒயரு, இந்த ரெண்டுமே வந்து ஃபேஸ் நியூட்ரல். இது வந்து ஃபேஸு, இது வந்து நியூட்ரல், எப்படி வேணால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து 30 வோல்ட்டு, இந்த பிளாக் கலர் வந்து 0 வோல்ட்டு, இன்னொரு ப்ளூ கலர் வந்து 30 வோல்ட்டு. அப்போ வந்து 30-0-30, அதாவது 30-0-30. இந்த 2க்கு வச்சோம், மல்டிமீட்டரில் வந்து இந்த 2க்கு வச்சோம் அப்படின்னா 30 வோல்ட் வரும். அதே மாதிரி இந்த 2க்கும் மல்டிமீட்டரில் வச்சோம் அப்படின்னா 30 வோல்ட் வரும். இந்த 2 ப்ளூ கலர்லேயும் வச்சோம் அப்படின்னா 60 வோல்ட் வரும், அதாவது 60 வோல்ட் வந்து வரும். அதாவது 8 ஆம்ஸு 30-0-30 வரும். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு டேப்பிங் இருக்குது. இது எதுக்குன்னா 12-0-12 1 ஆம்ஸு. இந்த 2ஐயும் சேர்த்தோம்னா 24 வோல்ட்டு. இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கனெக்டரை வந்து நம்ம ஃபேஸ் நோட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபேஸை எடுத்து நம்ம ஒரு லீடில் கொடுத்துடலாம். சரிங்களா? இந்த ரெட் கலர் ஒயர் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பிளாக் ஒயர், அதாவது நியூட்ரல், இதையும் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து புரியறதுக்காக வந்து நான் கனெக்டரில் வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து அதை சர்க்கியூட்டாக எப்படி பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கலாம். PCBயில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை நீங்கள் சுவிட்சில் தான் கொடுப்பீங்க, சுவிட்சிலே கொடுத்துக்கலாம். டுட்டோரியல் மாதிரி வீடியோ போடுறதுனால நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுமேங்கிறதுக்காக நான் வந்து ஸ்க்ரூ பண்ணாமல் இதை வந்து வச்சு ஒட்ட போகிறேன். அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒட்டியாச்சு.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த 3 ஒயர் வருது இல்லையா, இந்த ப்ளூ கலர், பிளாக் கலர், அப்புறம் வந்து இன்னொரு ப்ளூ கலர் வருது இல்லையா, அதை வந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த ப்ளஸ் வந்து இங்கே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இதோட கிராஸில் இருக்கிறது வந்து மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. அதே மாதிரி இது வந்து ஏசின்னு போட்டிருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி சப்ளை கொடுக்கணும், டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர சப்ளை வந்து இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி இதோட கிராஸில் இருக்கிற இன்னொன்று வந்து ஏசி இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த டயோடு வந்து, அதாவது இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், 4 டயோடு சேர்ந்ததான் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இது வந்து 35 ஆம்ஸ் சரிங்களா. அப்போ இதில் இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட்டாக நமக்கு வந்து டிசியை வந்து அவுட்புட்டாக்கி கொடுக்கும் இது சரிங்களா. இப்போ நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு பிளேட் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். இது என்னென்னா ஹீட் சிங்க் பிளேட்டு. இது வந்து அப்போ நான் வந்து கீழே வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணிட போகிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும், இதுக்கு மேலே இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும் வந்து வைக்க போகிறேன். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து இங்கே சைன் வேவ் மாதிரி போட்டிருக்கு. ஸோ இது வந்து இன்புட் சப்ளை, இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பழைய பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான், அது ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒன்று. ஆனால் இது நல்லாயிருக்கும், 10 ஆம்ஸ் இது. இதில் வந்து இன்புட் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து ப்ளஸ்ஸு மைனஸாகவும் கிடைக்கும் சரிங்களா. இப்போ அதே வந்து நம்ம இது வந்து இப்படி வச்சுருவோம் சரிங்களா. இப்போ இது வந்து இங்கேயும் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து இங்கேயும் வந்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து லைட்டாக வந்து ஸ்டிக் பண்ணிடுவோம். இந்த 2 பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து லைட்டாக ஹீட் ஆகும். ஸோ அதனால் ஆல்ரெடி வந்து கீழே வந்து நான் ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து தடவிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வச்சோம்னா நமக்கு ஹீட்டு வந்து கொஞ்சம் ப்ரொடியூஸ் ஆகி அவுட்டில் போகும். நம்ம டுட்டோரியல் வீடியோங்கிறனால நம்ம ஹீட் சிங்க் வந்து சின்னதாக தான் வச்சுருக்கோம். இந்த 30 வோல்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30 வந்து தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சப்ளை போர்டு தான். அதாவது 24ம் ஒரு கிரவுண்டு இருந்தால் போதும், அதாவது 24ம் 0 வோல்ட் இருந்தால் போதும். நமக்கு வந்து இது 30 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னால நமக்கு 30 வோல்ட்டு ஏசி சப்ளைவும் அதோட 0 வோல்ட்டு இருந்தால் போதும் சரிங்களா. அப்போ இதே வந்து ஏசி சப்ளைவாக கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஏசி, இந்த ரெண்டும் இது வந்து டிசி சரிங்களா. இப்போ வந்து ஏசியோட ஒரு டெர்மினல் வந்து நான் கொடுக்குறேன். ஏசி டெர்மினலில் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் வந்து நான் கொடுக்குறேன். அடுத்தது 0 வோல்ட்டு. ஓகே, அடுத்தது இப்போ இந்த ஏசி சப்ளையும் 0 வோல்ட்டு கொடுத்தாச்சு. இன்னொரு 30 வோல்ட்டை வந்து 30 வோல்ட் ஏசி சப்ளை வந்து நம்ம வந்து சும்மா எம்டியாக வந்து வச்சுருப்போம். நம்ம யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4700 mF கெப்பாசிட்டர் 50 வோல்ட்டு. இதை வந்து நம்ம இப்படி வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து ப்ளஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் இப்படி வச்சுக்கலாம். அதாவது இந்த கெப்பாசிட்டரோட இந்த சைடு வந்து மைனஸ் சைடு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சைடு, எதுவுமே போட்டிருக்காமல் இருக்கும். அது வந்து ப்ளஸ் சைடு, இது வந்து மைனஸ் சைடு. ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மைனஸு, இந்த சைடு மைனஸு, 2 மைனஸையும் வந்து ஜாயின் பண்ண போகிறதுனால நான் வந்து இப்படி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கெப்பாசிட்டியும் வந்து இப்படி வைக்கிறேன். நம்ம இந்த லீடை வந்து கட் பண்ணி விட்றலாம். இப்போ இந்த 2 கெப்பாசிட்டரோட லீடு வந்து பார்த்திங்கன்னா இது மைனஸு, இது மைனஸு, அதே மாதிரி இதுவும் மைனஸு, இது மைனஸு. இப்போ இந்த 2ஐயும் வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சிடலாம். எல்லா கெப்பாசிட்டரோட மைனஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இது ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த 2 கெப்பாசிட்டரோட 2 மைனஸும் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பிளாக் கலர் ஒயரை வந்து நான் வைக்கிறேன். இங்கேயும் வந்து நான் சால்ட்ரிங் வச்சிடுறேன். இந்த எல்லா கெப்பாசிட்டரோட மைனஸும் வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட மைனஸில் வந்து ஜாயின் பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ஓட ப்ளஸ்ஸும் வந்து 4 கெப்பாசிட்டரோட ப்ளஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி ஒரு ஒயரை எடுத்துருக்கு. இந்த ஒரு ஒயரை வந்து நம்ம இந்த ரெக்டிஃபையரில் ப்ளஸில் கொடுத்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து ஏசி சப்ளை வந்து கொடுத்தாச்சு. அவுட்புட் வந்து இது வந்து ப்ளஸ்ஸு, கெப்பாசிட்டரோட எல்லா ப்ளஸ்லையும் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி மைனஸு ரெக்டிஃபையர்லேருந்து வந்து கெப்பாசிட்டரோட எல்லா மைனஸில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அவுட்புட் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸில் எதுலையாவது ஒரு பாயிண்டில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மைனஸ் வந்து கெப்பாசிட்டரோட ஏதாவது ஒரு மைனஸில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆம்பிளிஃபையர் போர்டுகளுக்கு கொடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 12-0-12ல் இந்த 12 வோல்ட்டை வந்து டேப் அடித்து எம்டியாக வச்சுருக்கோம். இது வந்து இப்படியே இருக்கட்டும். ஏன்னா நமக்கு வந்து சிங்கிள் சப்ளை தான் தேவை, டோல் சப்ளை தேவையில்லை 12 வோல்ட்டு. ஸோ நமக்கு சிங்கிள் சப்ளை தேவைங்கிறனால இந்த ஒயிட் கலர் வந்து 12 வோல்ட்டு, இந்த பிளாக் கலர் வந்து 0 வோல்ட்டு. இந்த 12 வோல்ட்டோட 0 வோல்ட்டையும் இந்த 12 வோல்ட் ஏசி வோல்டேஜும் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது
பிளாக் கலர் ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பிட் ஒயர் வச்சுருக்கோம். இந்த பிட் ஒயரில் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயிட்டுக்கு வந்து ஒயிட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த சைடை வச்சு க்ளூ கன் வச்சு வந்து ஒட்டிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 12 வோல்ட்டு. இந்த பிளாக்குக்கு வந்து இந்த கிரே கலரும், இது வந்து கிரே கலரு, இந்த பிளாக்குக்கு வந்து கிரே கலரும், ஒயிட்டுக்கு வந்து ஒயிட் கலரும் வந்து கொடுத்துருக்கு. இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து நமக்கு ஹீட் ஆகிறதுனால இதே ஹீட் சிங்கில் இப்படி வச்சுக்கலாம். கூட வந்து 7805 ரெகுலேட்டர் ஐசியும் வந்து பக்கத்துலேயே வந்து இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 கெப்பாசிட்டர் எடுத்துருக்கோம் இல்லையா, 2200 mF 25 வோல்ட் கெப்பாசிட்டர். இதையை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 12 வோல்ட் வந்து ஏசி சப்ளை வருது. இதை நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கனெக்டர் போட்டு ஒரு ஒயரில் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர இந்த 2 ஒயரும் வந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், அதாவது 10 ஆம்ஸ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த 2 வந்து ஏசி வந்து இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா, இந்த 2 இடத்துல வந்து சைன் வேவ் மாதிரி போட்டுருக்கு பாருங்கள். இது இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து நமக்கு இதில் ப்ளஸும் இதில் வந்து மைனஸும் கிடைக்கும். இப்போ இதை வந்து எடுத்து நம்ம கெப்பாசிட்டரில் கொடுக்க போகிறோம். கிரே கலர் ஒயர் வந்து ஒன்று எடுத்திருக்கோம். இந்த கிரே கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட ப்ளஸில் வந்து நம்ம கொடுக்குறோம். இதை ப்ளஸில் கொடுத்துருக்கோம். இதோட இன்னொரு சைடு எடுத்து இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் வந்து இந்த சைடு, அதே மாதிரி ப்ளஸ் வந்து இந்த சைடு, இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் வந்து அந்த சைடு, ப்ளஸ் வந்து இந்த சைடு. ஸோ இந்த ஒரு கெப்பாசிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ப்ளஸ்ஸிலிருந்து கொடுத்து இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸுக்கு கொடுக்க போகிறோம். அதே பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து மறுபடியும் இன்னொரு மைனஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இன்னொரு மைனஸை சால்ட்ரிங் பண்ணி எடுத்து கொண்டு வந்து இந்த கெப்பாசிட்டரோட மைனஸில் கொடுத்துருவோம். இந்த 12 வோல்ட் வந்து ஏசி வந்து டிசியாக கன்வெர்ட் ஆகி இந்த கெப்பாசிட்டருக்கு வரும். இந்த கெப்பாசிட்டரில் வந்து 12 வோல்ட் நிற்கும். இப்போ இதிலிருந்து வந்து எடுத்து 78055 வோல்ட்டு ரெகுலேட்டர் ஐசி கொடுத்தோம் அப்படின்னா, இன்புட்டாக கொடுத்தோம்னா இந்த அவுட்புட் எடுத்து இந்த கெப்பாசிட்டரில் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டர் வந்து நமக்கு வந்து அவுட்புட் எடுத்து அந்த MP3 மாடலுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இதிலிருந்து ஒரு 12 வோல்ட்டு எடுக்கிறோம், அதாவது ரெகுலேட்டர் ஐசிக்கு வந்து நம்ம கொடுக்கணும். இந்த 12 வோல்ட்டு இந்த கெப்பாசிட்டரில் நிற்கிது. அப்போ இந்த 12 வோல்ட்லேருந்து ரெகுலேட்டர் ஐசிக்கு ப்ளஸ் வோல்டேஜ் கொடுக்குறோம். இப்போ இது வந்து 7805ங்கிறனால இந்த 12 வோல்ட்டை வாங்கிட்டு அவுட்புட்டை நமக்கு வந்து 5 வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், அதாவது கம்மி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இப்போது இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு ப்ளஸ் வந்து கொடுத்தாச்சு, ப்ளஸ் 12 வோல்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து மைனஸ் கொடுக்கணும். ஓகே, மைனஸை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இந்த ரெகுலேட்டர் ஐஸோட சென்டர் பின்னில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சென்டர் பின்னில் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காமன் வோல்டேஜ். இதை எடுத்து இந்த கெப்பாசிட்டியில் நம்ம கொடுத்துருவோம். ப்ளஸ்ஸு கொடுத்தாச்சு. இதே கொண்டு வந்து அவுட்புட் ஆகிற 5 வோல்ட்டை வந்து கொண்டு வந்து இது வந்து கெப்பாசிட்டரோட மைனஸு, இதில் தான் அடிக்கணும். இதுதான் கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸு. ஓகே, இதில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவுட்புட் ஆகிறதுக்கு இன்புட் ஆகும்போது ப்ளஸ் உள்ளே போயிடுச்சு, அவுட்புட் வந்து ப்ளஸ் வெளியே வந்துடுச்சு. அப்போ இதுக்கு வந்து மைனஸும் ஒன்று வேணும், அதாவது கிரவுண்டு. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி இங்கே எடுத்து அடிச்சுக்கலாம், இல்லைனா இந்த கெப்பாசிட்டிலேருந்து எடுத்து அடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த லைனும் ஒரே லைன் தான். ஸோ இந்த கெப்பாசிட்டிலேருந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன ஜம்பர் வந்து நம்ம போட்டுக்கலாம். ரெகுலேட்டர் ஐசி மூலிமா கொடுத்து நமக்கு 5 வோல்ட்டாக கன்வர்ஷன் ஆகி நிற்கிது. இப்போ வந்து நமக்கு தாராளமாக இந்த MP3 மாடியில் வந்து 5 வோல்ட்டில் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த கனெக்டர் வழியே 220 வோல்ட் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போயிடும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 1 ஆம்ஸ் 12 வோல்ட் அவுட்புட் வந்து இது வெளியே வந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு போய் 12 வோல்ட் இந்த கெப்பாசிட்டருக்கு வருது. இதிலிருந்து இந்த ரெகுலேட்டர் ஐசி போட்டு 5 வோல்ட்டாக கன்வர்ஷன் பண்ணி இங்கே நிற்கிது. இங்கே இதிலிருந்து நம்ம 5 வோல்ட் வந்து யூசேஜுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 30 வோல்ட்டும் 0 வோல்ட்டும் வருது.
வந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்குள்ளே போய் அவுட்புட் வந்து நமக்கு இங்கே நிற்கிது. ஸோ ஏசி 30 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 இல்லை 42 அந்த ரேஞ்சுக்கு வந்து வரும். நம்ம மல்டிமீட்டரில் வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துலாம் எத்தனை வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து 220 வோல்ட் சப்ளை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ஏசி வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வர 220 வோல்ட் வந்து எவ்வளோ வருதுங்கிறத நான் பார்க்குறேன். 183 வோல்ட் தான் வந்து எங்கள் ஊரில் வருது. இவ்வளோ தான் வந்து வருது. கொஞ்சம் அவுட்டர் சைடாக இருக்கிறனால இந்த அளவுக்கு தான் வந்து வோல்டேஜ் வந்து வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போய் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எத்தனை வோல்டேஜ் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு போகிற ஒயரு. இதில் வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 26 வருது. 25 26 கிட்ட வருது. அடுத்தது வந்து இது வந்து ஏசி வோல்டேஜ் சரிங்களா. டிரான்ஸ்ஃபார்மர்னு வர ஏசி வோல்டேஜ் 26 கிட்ட போகுது. அப்போது இதில் டிசியில் வச்சுட்டு அவுட்புட்டில் செக் பண்ணோம் அப்படின்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து அவுட்புட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35.9 35.89 இந்த ரேஞ்சில் ஆகுது. இதுதான் வந்து இங்கேயும் வரும். ஏன்னா அவுட்புட் ஆகிறது இங்கே தான். ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு எதாவது ஒரு கெப்பாசிட்டியில் வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்படி வச்சிங்க அப்படின்னா மைனஸில் காமிக்குது. அப்போ வந்து நம்ம மல்டிமீட்டரை மாற்றி வைக்கணும். அப்போ இதுதான் ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ இப்படி வச்சோம் அப்படின்னா 36 காமிக்குது. 35.9 36 காமிக்குது. ஓகே, அப்போ நமக்கு அவுட்புட் வந்து 25 26 காமிச்சுன்னா அவுட்புட் பாருங்கள் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். அப்போ வந்து 25 வோல்ட் 26 வோல்ட் கிட்ட சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 35 34 இந்த மாதிரி வருது சரிங்களா. எங்கள் ஊரில் வந்து வோல்டேஜ் சப்ளை வந்து கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வருது. 26 தான் வருது. ஆக்சுவலாக வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 30 டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை வோல்டேஜ் கம்மியாக வரனால நமக்கு வந்து இந்த அளவுக்கு கம்மியாக வருது. இதில் கிட்டத்தட்ட வந்து 40 வோல்டேஜ் கிட்ட நமக்கு வந்து வரும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 12 வோல்ட் சப்ளை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஏசியில் தான் வச்சுருக்கேன். ஏசியில் வச்சுட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 12 வோல்ட் 1 ஆம்ஸ் வந்து நம்ம இந்த ரெக்டிஃபையரில் கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 10 11 கிட்ட வருது. வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இவ்வளோ தான் வருது. 10 11 வருது. அவுட்புட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா டிசியில் வச்சு செக் பண்ணுவோம். நமக்கு ஏசியில் வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா டிசியில் வச்சுட்டு ஏசி செக் பண்ணால் நமக்கு தெரியாது பாருங்கள். அதே மாதிரி டிசியில் வச்சுட்டு ஏசி செக் பண்ண தெரியாது. ஏசியில் வச்சுட்டு டிசி செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து இது ப்ளஸ்ஸு இது மைனஸு சரிங்களா. இப்போ வந்து இப்படி வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 13.9 கிட்ட வருது. இதை நான் மாற்றி வைக்கிறேன். மைனஸில் காமிக்கும் பாருங்கள். இப்போ மைனஸில் காமிக்குது. ஓகே, இப்போ இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து இந்த கெப்பாசிட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போது இதை டிசியில் செக் பண்ணி பார்ப்போம். டிசியில் தான் ஆல்ரெடி இருக்குது. நம்ம இங்கேருந்து வர வோல்டேஜ் தான் அப்படியே இங்கே வரும். இது 12 வோல்ட் கிட்ட வரும் சரிங்களா. 13.8 வருது. அப்போ இந்த 13.8 வந்து இந்த ரெகுலேட்டர் ஐசி 5 வந்து கன்வர்ஷன் பண்ணி தருமா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாடி தான் வந்து கிரவுண்டு. இது நான் அந்த பாடி மேலேயே வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ்ஸை வந்து இப்படி செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்தோம்னா மைனஸில் காமிக்கிறது. மாற்றி வைக்கணும். அப்போ இப்படி வச்சுட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 14 வோல்டேஜ் கிட்ட இன்புட்டாக போகுது. அவுட்புட் ஆகிறது இந்த இடத்துல இப்படி வச்சு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5 வோல்ட் கரெக்டாக அவுட்புட் ஆகுது. அப்போ இந்த 5 வோல்ட் அவுட்புட் ஆகிறது இங்கே ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கு இல்லையா. அதில் வச்சு பார்ப்போம் எப்படின்னு. அதில் வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக 5 வோல்ட் வந்து அவுட்புட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நமக்கு பவர் செக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. இதில் வந்து 35 வோல்ட்டா எத்தனை வோல்ட் வந்துச்சு 35 36 வோல்ட் வருது. அப்போ இதை வந்து நம்ம இந்த போர்டுக்கு கொடுத்துடலாம். அதாவது இந்த ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரு 24 வோல்ட்லேருந்து 45 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 35 வோல்ட்டை வந்து நம்ம இந்த போர்டுக்கு வந்து கொடுத்துடலாம். இந்த 5 வோல்ட் இருக்கு இல்லையா, இந்த 5 வோல்ட்டை வந்து நம்ம இந்த போர்டு கொடுத்துடலாம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பவர் செக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 வயர் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து ப்ரௌன் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர். இந்த ப்ரௌனை வந்து ப்ளஸ்ஸாக வச்சுக்கலாம். ஸோ அந்த கெப்பாசிட்டரோட ஏதாவது ஒரு இதில் ப்ளஸில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த சைடு ப்ளஸில் வந்து இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் சைடு வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் சைடு வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன்.
நான் இதை வந்து டச் பண்ணால் அப்படின்னா நல்லா பட்டுன்னு வந்து சவுண்டாக வெடிக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து இது லோடில் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. நீங்கள் வேலை செய்யும் போது ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸில் வந்து ப்ரௌன் கலர் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு, மைனஸில் வந்து இந்த பிளாக் கலர் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இந்த போர்டில் வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் வந்து இந்த போர்டோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இருந்தாலும் வந்து நான் இந்த சைடு வந்து சொல்கிறேன், ஏன்னா ஒரு 4 கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜிஎன்டின்னு போட்டிருக்கு, இது வந்து கிரவுண்டு. அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் வீன் போட்டிருக்கு, இது வந்து ப்ளஸ்ஸு. சரிங்களா? அடுத்தது இங்கே SP1ன்னு போட்டிருக்கு, SP2ன்னு போட்டிருக்கு. இந்த ஸ்பீக்கர் 1, ஸ்பீக்கர் 2. இந்த ஸ்பீக்கருக்கு வந்து கிரவுண்ட்லேருந்து ஒரு லீடு எடுக்கணும், ஸ்பீக்கர்லேருந்து ஒரு லீடு எடுத்து ஸ்பீக்கரில் ஒரு ஸ்பீக்கருக்கு வந்து கொடுத்துறது, ரைட்டு கொடுத்துறது. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர்லேருந்து ஒரு லீடு எடுத்துகிட்டு இந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு லீட் எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கருக்கு வந்து ஆயிரும். அதாவது லெஃப்ட்டு ரைட்டு, இது ஸ்டீரியோ போர்டு இல்லையா, அதனால் லெஃப்ட்டு ரைட்டு. சப்ளை வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளை தான், டோல் சப்ளை வந்து கிடையாது. அதனால் இந்த ப்ளஸ் வோல்டேஜ் ஒன்று, கிரவுண்டு ஒன்று, அவ்வளோதான். இன்னும் வந்து காமன், இந்த காமன் வந்து இப்படியே ஜாயின் ஆகி இங்கேயே வந்திருக்கும். ஸோ காமன் வந்து ரெண்டுக்குமே ஸ்டீரியோ இன்புட்டுக்கு வந்து ஒன்று தான். ஸோ காமனை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. எங்கள் கிரவுண்டு இந்த இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது, நீங்கள் எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கிரவுண்டு தான். ஸோ அந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரைட்டை வந்து இதில் கொடுத்துருங்க, இல்லை லெஃப்ட்டை வந்து இதில் கொடுத்துருங்க. அதாவது ஸ்பீக்கரை வந்து ரைட் சேனலோட இன்புட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதே ரைட் சேனல் சப்வூஃபர் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். லெஃப்ட் சேனல் வந்து இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் சேனல் ஸ்பீக்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போது இன்புட்டாக கொடுக்குறது வந்து ரைட்டு, லெஃப்ட்டு, அப்புறம் கிரவுண்டு. இந்த கிரவுண்டு வந்து ஒரு ஒயர் நீங்கள் கொண்டு போனால் போதும். ப்ரௌன் கலர் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ப்ளஸ்ஸை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒயர், அதாவது கிரவுண்டு, இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த போர்டுக்கு வந்து நம்ம சப்ளை கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா போர்டுக்கும் சப்ளை கொடுத்துட்டு அடுத்தடுத்த ஒயரிங் வந்து பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து பேஸ்டபிள் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா LM324 அப்படிங்கிற 2 IC யூஸ் பண்ண போர்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 12 வோல்ட்லேருந்து, அதாவது 12 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் நமக்கு இந்த வோல்டேஜ் வந்து தாங்கும். இதில் வந்து 35 வோல்டேஜ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் டோட்டலாக பவர் கொடுக்கும்போது இதுக்கு 35 வோல்ட் போச்சு அப்படின்னா ஒன்றும் பெருசாக வந்து ப்ராப்ளம் வராது. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஷான் போர்டு. சரிங்களா? இந்த போர்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதை வந்து குமார் ஆடியோஸ் போர்டு. இது வந்து ஷான் போர்டு. இதோ இங்கே போட்டிருக்கு ஷான்னு, V+ன்னு போட்டிருக்கு. இதில் வந்து ப்ளஸ்ஸு கொடுக்கணும், ப்ளஸ் 30 வோல்ட் கொடுக்கணும். அப்புறம் இந்த சென்டர் பின் வந்து கிரவுண்டு, அதாவது இன்புட் வந்து சப்ளை வந்து கிரவுண்டு லெஃப்ட் ரைட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து கிரவுண்டு லெஃப்ட் ரைட்டாக வரும். வெறும் ப்ளஸ்ஸுக்கு மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கிறாங்க, மைனஸுக்கு வந்து நார்மல் கிரவுண்டையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ப்ளஸ்ஸு -30 வோல்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது இது வந்து சிங்கிள் சப்ளை போர்டு தான், டோல் சப்ளை கிடையாது. இந்த சிங்கிள் சப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்புட்டை வந்து ஆடியோ இன்புட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு வந்து வரும். அதே வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம அந்த பாட்டை வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கும் வந்து சப்ளை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். நம்ம வந்து இந்த அதே ப்ரௌன் கலரு பிளாக் கலர் தான் எடுத்திருக்கோம். ப்ரௌன் வந்து ப்ளஸ் ஆகும், பிளாக் வந்து கிரவுண்டாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளஸ் வச்சாச்சு. ஓகே, மைனஸ் வந்து வச்சாச்சு. ப்ளஸ்ஸை வந்து இங்கே கொடுத்தாச்சு, மைனஸை வந்து இது வந்து ப்ளஸ்ஸு, இந்த பிளாக் கலர் வந்து மைனஸு. ஓகேங்களா? மைனஸ் கொடுத்தாச்சு. இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இது பின்னாடி திருப்பணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த உள்ளுக்குள்ளே எழுதியிருக்காங்க, சரியாக வந்து தெரியல. இது வந்து சென்டரில் வந்து கிரவுண்டு, இது ரெண்டுமே வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அவங்களே வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சென்டர் பின் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, இந்த லெஃப்ட் ரைட்டு இருக்கிற பின் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு கனெக்டர் போட்டிருந்தாங்க, அதை வந்து நான் கழட்டிட்டேன் உங்களுக்கு தெரியறதுக்கு வேண்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸு, இது அதாவது கிரவுண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. உங்களுக்கு வந்து கிரவுண்டு ப்ளஸ் வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கண்டினியூட்டி மோடில் வந்து போட்டாச்சு. இப்போ நீங்கள் இது ஏதாவது ஒரு பாடியில் வந்து கிரவுண்டில் வச்சுக்கோங்க. கிரவுண்டில் வச்சுட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா கிரவுண்ட் எது அப்படிங்கிறது வந்து தெரியும். இது வந்து VCC, இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, அதாவது காமனாக எல்லா இடத்துக்கும் போகிற ஒரு கிரவுண்டு. கிரவுண்டு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரை வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சிடலாம். இது வந்து கிரவுண்டு, இது வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ், அதாவது ப்ளஸ்ஸு.
இப்போ வந்து இந்த 2 ஒயரை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். இதை வந்து கெப்பாசிட்டரில் எடுத்துகிட்டு வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணணும். இந்த ப்ளஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஸோ கிரவுண்டில் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 போர்டுக்கும் வந்து சப்ளை வோல்டேஜை வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு 5 வோல்ட் கொடுத்தாச்சு, இந்த 2க்கும் வந்து 30 வோல்டேஜ் கொடுத்தாச்சு. இந்த ஆடியோ அவுட்டை வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து இந்த பேஸ்டபிள் போர்டில் வந்து நம்ம கொடுத்துருவோம். இந்த பேஸ்டபிள் போர்டிலேருந்து இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த MP3 மாடியூல்லேருந்து நம்ம இந்த 3 ஒயர் ஆடியோ வந்து நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். இந்த சைடு இருக்கிறது ரைட் சைடு இருக்கிறது வந்து ரைட்டு. அப்போ இந்த சைடு வந்து இப்படி வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிரவுண்டையும் வந்து இப்படி சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த MP3 மாடியூல்லேருந்து இந்த பேஸ்டபிள் போர்டுக்கு வந்து லைன் கொடுத்தாச்சு, இன்புட் லைன் கொடுத்தாச்சு, அதாவது ஆடியோ லைனு. இப்போ வந்து நம்ம ஆடியோ சிக்னல் கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ரைட்டுக்கு வந்து ரெட் கலர் ஒயரையும், இந்த லெஃப்ட்டுக்கு வந்து எல்லோ கலர் ஒயரை வந்து வைக்க போகிறோம். ஓகே, சால்டரிங் வச்சாச்சு. நமக்கு வந்து இந்த கிரவுண்டு சேம் இங்கே வருது, கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறதுனால இந்த கிரவுண்டு இங்கே வரதுனால இந்த இடத்துல வந்து சால்டரிங் வச்சிடலாம். இந்த ஆரஞ்சு கலர் வந்து கிரவுண்டு நம்ம வந்து சால்டரிங் வச்சாச்சு. சரிங்களா? இப்போ இதே மாதிரி இதோட அவுட்புட் வந்து நம்ம இந்த சைடும் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் வந்து சால்டரிங் வைக்கணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். கிரவுண்டு வந்து இங்கே GNDன்னு போட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கிரவுண்டு தான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்டை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட்டு இல்லையா? அப்போ இந்த லெஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னன் இருக்குது. இந்த போர்டோட இந்த சைடு வந்து ஒரு இன்னன் இருக்குது, இந்த சைடோட இன்னன் இருக்குது. இதில் வந்து எல்லோ கலரில் இந்த ஒயரை எடுத்து இதில் ஜாயின் பண்ணுறேன். இது வந்து நமக்கு வந்து லெஃப்ட்டு. சரிங்களா? அடுத்தது இது வந்து நமக்கு ரைட்டு. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆடியோ சிக்னலை ரைட்டு லெஃப்ட்டு கொடுத்தாச்சு, அப்புறம் கிரவுண்டும் கொடுத்தாச்சு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேஸ்டபிள் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 2 சேனலோட ட்ரிபிளை வந்து ஒரு இதுலேயும், அதாவது இது வந்து 6 பின் பொட்டன்ஷியோமீட்ரு, அதே மாதிரி இது வந்து 6 பின் பொட்டன்ஷியோமீட்ரு, இந்த 2 ட்ரிபிளையும் ஒரு பார்ட்லேயும், இந்த 2 பேஸையும் இன்னொரு பார்ட்லேயும் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 பின்லேயும் வந்து நம்ம வந்து ஒயரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து லென்த் அதிகமாகவும், இன்னொன்று வந்து லென்த் கம்மியாகவும் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம 2 ரெடி பண்ணிக்கிட்டோம். ஒன்று வந்து பேஸ்க்கு, இன்னொன்று வந்து ட்ரிபிளுக்கு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ட்ரிபிளு, இந்த சைடும் ட்ரிபிள். இப்போ இந்த 2 ட்ரிபிளையும் வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டரில் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ட்ரிபிள் வந்து இது வந்து லெஃப்ட் சைடு, ஏன்னா எல்லோ கலர் வந்து இந்த சைடு வந்து நம்ம லெஃப்ட்டுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? எல்லோ கலர் வந்து இந்த சைடு வருது. அப்போது இது வந்து லெஃப்ட் சைடு ட்ரிபிள், இது வந்து ரைட் சைடு ட்ரிபிள். அதே மாதிரி இது வந்து லெஃப்ட் சைடு பேஸு, இது வந்து ரைட் சைடு பேஸு. இப்போ இந்த 2 ட்ரிபிளையும் வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணுவோம். நம்ம கனெக்ட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கனெக்ட் பண்ணுவோம். அதாவது இந்த ரெட் கலர் வந்து இந்த சைடு வர மாதிரி கனெக்ட் பண்ணுவோம், அதாவது இந்த சைடு, அதாவது இப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த போர்டை வந்து இப்படி திருப்பி வச்சுட்டு ஒரு ட்ரிபிளை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரிபிள் வந்து சேம் இப்படியே தான் சால்டரிங் வைக்க போகிறோம். ஸோ அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் வந்து இங்கே ரெட் கலர் வர மாதிரி, இங்கே ரெட் கலர் வர மாதிரி நம்ம இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பேஸை வந்து கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பேஸோட பொட்டன்ஷியோமீட்டர் எடுத்திருக்கேன். இது அதே மாதிரி தான் இந்த ரெட் கலர் ஒயரை வந்து இந்த சைடு படுற மாதிரி வைக்கணும். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன்னா டோட்டல் வால்யூம் கண்ட்ரோலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக இதை வந்து அப்படியே விட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து பேஸோட ஃபஸ்ட்டு இது கொடுத்தாச்சு, இங்கே கீழே கொடுக்கணும்.
ஆரஞ்சு கலரு, அடுத்தது வந்து எல்லோ கலரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுமே வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. இது வந்து பேஸு, லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டோட சேனலோட பேஸு, அதே மாதிரி 2 சேனலோட ட்ரிபிள் ரெண்டுமே வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு இல்லையா. அந்த MP3 மாடலிருந்து நம்ம டைரெக்டாக வந்து எடுத்து கொடுத்துருந்தோம். அதாவது ஆடியோ இன்புட் சிக்னல் வந்து டைரெக்டாக கொடுத்துருந்தோம். இப்போ நமக்கு இந்த பேஸ் ட்ரிபிள் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் மெயின் வால்யூம் வந்து மாஸ்டர் வால்யூம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இதை டைரெக்டாக ஜாயின் பண்ணாமல் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் கொடுத்து தான் ஜாயின் பண்ணணும். இதுக்கு வந்து மாஸ்டர் வால்யூமுக்கு வந்து ஒரு பழைய பொட்டன்ஷியோமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சென்டர் பின்னில் இருக்கிறது கிரவுண்டு, இது வந்து ஆரஞ்சு, இந்த சைடு இருக்கிறது வந்து ரைட்டு ரெட் கலரு, அந்த சைடு இருக்கிறது வந்து லெஃப்ட்டு எல்லோ கலரு. சரிங்களா. அப்போ இந்த கிரவுண்டை வந்து இந்த ஆரஞ்சை வந்து எடுத்துக்கொண்டு வந்து இந்த சைடில் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டு இந்த சைடு கொடுத்துருக்கோம். சரிங்களா. அப்போ இந்த ஆரஞ்சு வந்து கிரவுண்டு. சரிங்களா. அடுத்தது வந்து இன்புட்டை இது வழியே கொடுத்து அவுட்புட்டாக எடுக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு வந்து ஜாயினிங் ப்ராசஸில் ஒர்க் பண்ணும். நம்ம வந்து வால்யூமை வந்து டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கும் இருக்கிற கண்டினியூட்டி வந்து கம்மியாகும். அப்போ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கும் இருக்கிற கண்டினியூட்டி வந்து அதிகமாகும். ஸோ அப்போ ஒரு சேனலில் இதை வந்து காமனில் கொடுத்துட்டு ஒரு சேனலை வந்து இதில் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறோம், அதே மாதிரி இன்னொரு சேனலில் இதில் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறோம். அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது இதுவும் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா. ஸோ இது வந்து அவுட்புட்டு இல்லையா. இப்போது இந்த MP3 மாடல் இருக்குது, இதிலிருந்து தான் இன்புட் சிக்னல் வரப்போகுது, அதாவது ஆடியோ இன்புட் சிக்னல். இதோட சென்டர் ஒயரை வந்து நம்ம கிரவுண்டுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த சென்டர் ஒயரை எடுத்து நம்ம இந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது MP3 மாடலிருந்து வர ரைட்டு ஆடியோ சிக்னலோட ரைட்டை வந்து இதில் இப்படி சால்ட்ரிங் வச்சிடலாம். வந்து சரி, இது வந்து ரைட்டு, இது வந்து இப்போ லெஃப்ட்டு. சரிங்களா. இப்போ ஓகே, இப்போ இதையும் வந்து சால்ட்ரிங் வச்சாச்சு. மேலே ரைட்டு, கீழே வந்து லெஃப்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இந்த ரெட் கலர் வந்து ரைட்டு, ஸோ அதே வந்து நம்ம மேலே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து இதை மேலே கொடுத்தாச்சு. சரிங்களா. அடுத்து இந்த எல்லோ கலரை வந்து கீழே கொடுத்துட வேண்டியது. இது வந்து லெஃப்ட்டு. ஓகே, இப்போ வந்து லெஃப்ட்டும் கொடுத்தாச்சு. சரிங்களா. ஸோ அப்போ வந்து ஆடியோ இன்புட் வந்து உள்ளே வந்து இப்படி வெளியே போகுது. சரிங்களா. அப்போ இந்த வெளியே போகிற லைனை வந்து உள்ளே வர லைன் வந்து MP3 மாடலிருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். வெளியே போகிற லைன் வந்து இந்த பேஸ்டபிள் போர்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து நமக்கு பேஸ்டபிளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணி அவுட்புட்டாக வருது இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ இந்த போர்டுக்கு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் பிராண்டோட 5.25 இன்ச் ஊஃபரு 6 ohm ஸ்பீக்கரு. அதே மாதிரி நம்ம 2 ஸ்பீக்கர் சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இது வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டடான ஸ்பீக்கர் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்பீக்கருக்குமே 2 ஒயரை வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சிடலாம். ஓகே, ஒரு ஸ்பீக்கருக்கு வந்து சால்ட்ரிங் வச்சாச்சு. அடுத்த ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சிட்ருக்கோம். ஓகே, ரெண்டுக்குமே சால்ட்ரிங் வச்சாச்சு. ஒயரை வந்து சால்ட்ரிங் வச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஸ்டீரியோ போர்டில் எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம். இன்னும் ஸ்பீக்கரில் வந்து ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ ப்ளஸ்ஸை வந்து நம்ம ப்ரௌன் கலர் ஒயரில் வந்து சால்ட்ரிங் வச்சு எடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ இந்த ப்ரௌன் கலர் ஒயரு இப்போது ஸ்பீக்கர் அந்த பக்கம் தள்ளி வச்சிடலாம். இதில் எஸ்பின்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து சால்ட்ரி வைக்கணும். ஒரு ஒயரை இங்கே எஸ்பின்னு இருக்கிற இடத்துலையும் இன்னொரு ஒயரை வந்து நார்மலாக நம்ம காமன்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு ஸ்பீக்கரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்பின்னு இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் வந்து எஸ்பின்னு இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ்ஸை வந்து இந்த எஸ்பியில் வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஓகே, சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து சேம் இதே ஸ்பீக்கரோட இன்னொரு ஸ்பீக்கரோட காமன் சேம் அதிலே வந்து நம்ம அடிச்சிடலாம். ஓகே, அடித்தாச்சு. இப்போ வந்து ஸ்பீக்கரை வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து சாங் இருக்குது, இதோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம கிட்ட சப்வூஃபரில் நார்மலாக இந்த 2 ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஆனால் வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஹம்மிங் சவுண்ட் இருக்குது. அது என்னென்னா, நான் வந்து கிரவுண்டெல்லாம் எதுவும் பண்ணலை. நம்ம கேபினெட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம கரெக்டாக பாடி வந்து கரெக்டாக கிரவுண்டாக இருக்கும். இப்போ வந்து நான் எதுவும் எர்த்து கொடுக்காதனால இது தொட்டாலே வந்து நமக்கு வந்து ஹம்மிங் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எர்த்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து கிரவுண்ட் ஆயிரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் எல்லாம் நிறைய பண்ணுவேன். அதே மாதிரி ஆம்பிளிஃபையர் வீடியோஸும் வந்து நம்ம நிறைய பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த போர்டை பற்றி பிடிக்கும், இல்லை எந்த போர்டை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், எந்த போர்டை பற்றி நான் வந்து ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த போர்டை வந்து நான் பை பண்ணி நான் வந்து ஆம்பிளிஃபையர் வந்து மேக் பண்ணி போடுறேன். அப்புறம் வந்து சில சர்க்யூட் டயக்ராம்ஸில் எப்படின்னு போடுறேன். சில ஹம்மிங் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு எப்படிங்கிறத அதை வந்து நான் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம ஃபியூச்சரில் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.